ஹலோ வெற்றிவானல் விவர்ஸ், கரம் மசாலா பொடி போன வீடியோவில் போட்டேன் பார்த்தீங்களா? அது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது உங்களுக்கு நல்லா சமையலுக்கு யூஸ் ஆகும். இதில் என்னென்னத்துக்கெலாம் இதை யூஸ் பண்ணலான்னா, பட்டாணி, மூக்கு கடலை, இதெல்லாம் சென்னா மாதிரி செய்வோம் பார்த்தீங்களா? அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அப்புறமா மக்ரூனி செய்வோம் பாருங்கள், அந்த மக்ரூனிக்கு போடலாம். அப்புறமா சேமியாவில் எக் சேமியா, மட்டன் சேமியா, சிக்கன் சேமியா, அப்புறமா எறா சேமியா, இதுக்கெல்லாம் கூட போடலாம். மட்டன் கிரேவி, சிக்கன் 65க்கு, கறிவடைக்கு, இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்துக்கும் போடலாம். நல்ல டைஜஷன் ஆகும். உங்களுக்கு இதை எப்போ போடணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டீங்க, மட்டனோ சிக்கனோ சேமியாவோ மக்ரூனியோ எதுவாகவே இருக்கட்டும், பட்டாணியோ மூக்கு கடலையோ, இந்த மாதிரி எந்த ஐட்டம் செஞ்சாலும் அதை செஞ்ச பிறகு இறக்கி ரெடி ஆகிடும் பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு இந்த மாதிரி அரை ஸ்பூன் எடுத்து அது மேலே இப்படி தூவி விட்டுறணும். தூவி விட்டு மூடிட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அந்த கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை தவிர முன்கூட்டியே இந்த பொடியை போடுறதோ அல்லது ஜாஸ்தி போடுறதோ செய்யக்கூடாது. இந்த இவ்வளோக்கான இந்த சின்ன ஸ்பூன் தான், இதுக்கு அரை ஸ்பூன் எடுத்தால் போதும். எடுத்து போட்டாலே போதும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க.